பாத்தீங்கல்ல, நாங்கெல்லாம் சைக்கிளே சரக்கு பொறுக்குன்னு ஓட்டுவோம். காரை குடுத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு முறுக்குவோம்ல. போஸ்ட் கம்பத்துக்கு பின்னாடி என்னடா போஸ்? அண்ணே, டிரிப்டிங்ல இருக்கிற சயின்ஸை நீங்க உள்வாங்காதனால உங்க பின் டயர் உள்வாங்கிச்சுனே. நீங்க கார் ஓட்டுறதுக்கு லாய்க்கு இல்லைங்கண்ணே, கை தட்டுறதுக்கு மட்டும்தான் லாய்க்குனே. இந்த டிரைவருக்கு டேர்னிங் வரதுக்கு முன்னாடியே ஆர்வம் ஜாஸ்தியாகி ஸ்ட்ரெயிட் ரோட்ல டிரிப்டிங் அடிச்சாரு. என்ன ஆச்சு? கார் வாயை பொழந்துச்சு. இத பாத்தீங்களா, வரும்போதே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஒண்ணும் பண்ண முடியாது, வர ஸ்பீட் அப்படி, டிரிப்ட் அடிச்ச ரோடு அப்படி. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டினவர் தான் சாரு வராரு. மாதிரி இல்ல, நம்ம அடிக்கிற டிரிப்டிங் இந்த பெயிண்டிங் மாதிரி வரணும்னா முதல்ல நமக்கு டிரிப்டிங் வருமானு ஐ திங்க் பண்ணணும். இல்லன்னா இப்படிதான் 4 கோடி ரூபாய் கார்ல 4 பக்கமும் கோடு விழும். அதுக்கு என்ன பண்றது? டிரிப்டிங் கத்துக்கணும்னா 4 இடத்துல விழுந்துதான் ஆகணும். அதையெல்லாம் பார்த்தா முடியுமா? அடங்கொன்னியா, கோடு உன் கார்ல விழுந்தா பரவாயில்ல, எதுக்கியா ஊராங்கார்ல கோடு போடுற? இவ்வளவு அர்ஜென்ட்டா வளைச்சு எதுக்கு 2 காருக்கு நடுவுல போய் பார்க் பண்ணானோ என்னவோப்பா. நமக்கு ஒரு வீடியோ கிடைச்சது.